நாளைக்கு இந்திய ஆட்சி மொழின்னு சொல்லிட்டு இந்தியை திணிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப தான் அண்ணா எடுத்த முடிவு தான் 1968 ஜனவரியில் நமக்கு வந்து அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற சட்டம் கொண்டு வர்றார். தமிழ்நாட்டில் வந்து தாய்மொழிக்கும், அதாவது தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் தான் நமக்கு வந்து இடம், ஹிந்திக்கு இடம் கிடையாது. உலக தொடர்புக்கு ஆங்கிலம் இருக்கும் பொழுது இந்தியாவோட தொடர்புக்கு ஏன் இன்னொரு மொழி? அப்போ பெரிய பூனைக்கு பெரிய வாசல், ஒரு ஓட்டை, சின்ன பூனைக்கு ஒரு சின்ன ஓட்டையா, பெரிய பூனை வர ஓட்டையிலேயே சின்ன பூனையும் வரலாம்ல. அந்த ஒரு எளிதாக அந்த உதாரணத்தை சொல்ல புரியக்கூடாது. அதை நம்ம கேட்டோம்ல, ஏன் இந்தியை ஏன் கொண்டு வரணும் தான் ஆட்சி மொழியா, ஏன் இந்திய தேசிய மொழின்னு சொல்கிறீங்க, ஏன் ஆட்சி மொழியாக கொண்டு வரீங்கன்னா அது அதிகம் பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உதாரணம் சொன்னார்ல, இந்தியாவில் அதிகம் பறக்கக்கூடியது காக்கா தான். அதை தேசிய நீங்கள் அதுதானே தேசிய, ஹிந்தி தான் தேசிய மொழின்னா அப்போ தேசிய பறவை காக்காவாக தானே இருக்கணும், ஏன் மயில் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ சிறப்புங்கிறது வேறு, இதுங்கிறது வேறு, திணிப்புங்கிறது வேறு. அதுக்கும் எதிர்க்கட்சிகள் அப்போ எதிர்க்கிறாங்க. இது வந்து மாணவர்கள் ஏதோ ஒரு போராட்டம் பண்ணுறாங்கங்கிறதுக்காக இங்கே எப்படி சட்டமன்றத்தை நீங்கள் வந்து இது பண்ண முடியும், இது வந்து நாளைக்கு என்ன ஆகுமா ஏதுன்னு சொல்லும்பொழுது அண்ணா அதற்கான காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து சட்டத்தை நிறைவேற்றார். இருமொழி கொள்கை, தமிழும் ஆங்கிலமும் தான் இனி தமிழ்நாட்டில் இருக்கும், இந்திக்கு இங்கே இடமில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய இது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான். அதை மாற்றணும்னு நினச்சா பயம் அவர் சொன்னார். இதை மாற்றணும் யாராவது நினைச்சா அப்போ வரக்கூடிய அச்சம் இருக்கிறதே, அதுவரை அந்த அச்சம் இருக்கின்ற வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான்னு சொன்னார்.